அமரர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் சுருக்கப்பட்ட பதிப்பு. அத்தியாயம் 69. கருத்திருமன் கதை. கருத்திருமன் கோடிக்கரைக்கு சிறிது வடக்கே கடற்கரை ஓரத்தில் உள்ள தோப்புத்துறை என்னும் ஊரைச் சேர்ந்தவன். அங்கிருந்து ஈழத்தீவிற்கு படகு செலுத்தி பிழைப்பு நடத்தி கொண்டிருந்தான். சுமார் 25 ஆண்டுகளுக்கு முன்னால் அவன் ஒரு முறை ஈழத்திலிருந்து தோப்புத்துறைக்கு வந்து கொண்டிருந்த போது புயல் அடித்து கடல் கொந்தளித்தது. படகு கவிழாமல் கரையில் கொண்டு வருவதற்கு மிகவும் சிரமப்பட்டான். கோடிக்கரை கலங்கரை விளக்கத்தின் அருகில் வந்து அவன் கரையை நெருங்கிய போது ஒரு பெண் அக்கொந்தளித்த கடலில் மிதப்பதை கண்டான். அவள் பேரில் இரக்கம் கொண்டு படகில் ஏற்றி போட்டு கொண்டான். அவள் அப்பொழுது உணர்வற்ற நிலையில் இருந்தாள். உயிர் இருக்கிறதா இல்லையா என்று கூட கண்டுபிடிக்க இயலவில்லை. அங்கேயே படகை கரையேற்ற பார்த்து முடியவில்லை. காற்று அடித்த திசையில் படகை செலுத்தி கொண்டு போய் கடைசியில் திருமறைக்காடு என்னும் ஊர் அருகில் கரையை அடைந்தான். உணர்வற்ற அந்த பெண்ணை கரையில் தூக்கி கொண்டு வந்து போட்டு கவலையுடன் கவனித்துக் கொண்டிருந்த போது குதிரைகள் மேலேறி சில பெரிய மனிதர்கள் அப்பக்கம் வந்தார்கள். ஆனால் அவள் பேசவும் இல்லை. மற்றவர்கள் பேசுவது அவள் காதில் விழுந்ததாகவும் தெரியவில்லை. இவள் பிறவி ஊமை, பிறவி செவிடு என்று அவர்களில் ஒருவர் கூறினார். அவர்களின் தலைவராக தோன்றியவர் கருத்திருமனை தனியே அழைத்து ஒரு விந்தையான செய்தியை கூறினார். புயல் அடங்கியதும் அந்த பெண்ணை ஈழ நாட்டிற்கு அழைத்து சென்று அந்த நாட்டிலோ அல்லது அருகில் உள்ள தீவு ஒன்றிலோ விட்டுவிட்டு வந்துவிட வேண்டும் என்றும் அதற்காக பெரும் பணம் தருவதாகவும் அவர் சொன்னார். அதன்படியே கருத்திருமன் ஒப்புக்கொண்டு பணமும் பெற்றுக்கொண்டான். கடலில் கொந்தளிப்பு அடங்கியதும் அவளை படகில் ஏற்றி அழைத்துச் சென்றான். கடல் நடுவில் கட்டை ஒன்றை பிடித்து கொண்டு ஒருவன் மிதப்பதை கண்டான். மிகவும் களைத்து போயிருந்த அவனையும் படகில் ஏற்றி கொண்டான். முதலில் அந்த பெண் புதிய மனிதனை கண்டு மிரண்டாள். பிறகு அவனை கவனிக்காமல் இருந்தாள். இருவரையும் அழைத்து கொண்டு போய் அவன் ஈழ நாட்டிற்கு அருகில் உள்ள ஒரு தீவில் இறக்கிவிட்டான். அந்த தீவில் ஒரு பெரியவர் இருந்தார். அவர் இந்த ஊமை பெண்ணை கண்டதும் தமது மகள் என்று கூறினார். முன்னமே அவள் ஊமை என்றும் இப்போது தம்மை கூட அவள் அறிந்து கொள்ளவில்லை என்றும் கூறினார். பிறகு அவளை கடலிலிருந்து காப்பாற்றியதை கருத்திருமன் சொன்னான். நடுக்கடலில் படகில் ஏறிய மனிதர் கருத்திருமனிடம் ஓர் ஓலை கொடுத்து அதை இலங்கை அரசனிடம் கொண்டு போய் கொடுக்கும்படி அனுப்பினார். அதிலிருந்து அவர் ரொம்ப பெரிய மனிதராக இருக்க வேண்டும் என்று கருத்திருமன் தீர்மானித்து கொண்டான். இலங்கை மன்னனிடம் ஓலையை கொடுத்த பிறகு அவனுடைய பேச்சிலிருந்து தன்னால் காப்பாற்றப்பட்டவர் பாண்டிய நாட்டு அரசர் என்பதை தெரிந்து கொண்டான். பாண்டிய மன்னரை அழைத்து வருவதற்கு இலங்கை அரசர் பரிவாரங்களை அனுப்பினார். கருத்திருமன் மிகவும் களைத்திருந்தபடியால் அவர்களுடன் போகவில்லை. பாண்டிய அரசர் சில தினங்களுக்கு பிறகு இலங்கை அரசரின் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார். இரு மன்னர்களும் சேர்ந்து இலங்கையின் தென்கோடியில் மலைகள் சூழ்ந்திருந்த ரோகண நாட்டிற்கு சென்றார்கள். அங்கே சில தினங்கள் தங்கியிருந்தார்கள். கருத்திருமன் பேரில் மிகவும் பிரியம் கொண்ட பாண்டிய மன்னன் அவனையும் தன்னுடன் அழைத்து போனார். ரோகண நாட்டில் பல இடங்களையும் இலங்கை அரசர் பாண்டிய மன்னருக்கு காட்டினார். கடைசியாக யாரும் எளிதில் நெருங்க முடியாத ஒரு பள்ளத்தாக்கிற்கு அழைத்துச் சென்றார். அங்கே ஒரு மலை குகையில் அளவில்லாத பொற்காசுகள், நவரத்தினங்கள், விலைமதிப்பில்லாத ஆபரணங்கள் முதலியவை வைக்கப்பட்டிருந்தன. அவற்றையெல்லாம் பார்வையிட்ட பிறகு இலங்கை அரசர் ஓர் தங்கப்பெட்டியை எடுத்து திறந்து காட்டினார். அதற்குள்ளே ஜாஜ்வல்யமாக பிரகாசித்த மணிமகுடம் ஒன்றும் இரத்தினஹாரம் ஒன்றும் இருந்தன. அவர்களுடைய சம்பாசனையிலிருந்து அந்த கிரீடம் பாண்டிய வம்சத்து அரசர்களின் புராதனமான கிரீடம் என்றும் அந்த இரத்தினஹாரம் பாண்டிய குல முதல்வனுக்கு தேவேந்திரன் வழங்கியதாக சொல்லப்பட்ட ஹாரம் என்றும் தெரிந்து கொண்டான். அவற்றை எடுத்து கொண்டு போகும்படி இலங்கை அரசர் பாண்டியனை வற்புறுத்தினார். பாண்டிய மன்னர் மறுத்து விட்டார். சோழர்களை அடியோடு முறியடித்து விட்டு மதுரையில் தாம் முடிசூடி கொள்ளும் நாள் வரும்போது இலங்கை அரசரே அவற்றை எடுத்துக்கொண்டு மதுரைக்கு வந்து உலகமறிய தம்மிடம் அளிக்க வேண்டும் என்று கூறினார். பிறகு பாண்டிய அரசர் கருத்திருமனிடம் அவன் எடுத்து போகக்கூடிய அளவு பொற்காசுகளை கொடுத்து அந்த ஊமை பெண்ணை பத்திரமாக பராமரிக்க ஏற்பாடு செய்துவிட்டு திரும்ப பாண்டிய நாட்டில் வந்து தம்முடன் சேர்ந்து கொள்ளும்படி அனுப்பி வைத்தார். கருத்திருமன் பூதத்தீவிற்கு சென்ற போது அங்கே அந்த பெண்ணை காணவில்லை. அவளுடைய தகப்பனையும் காணவில்லை. இருவரையும் தேடிக்கொண்டு கோடிக்கரைக்கு போனான். அங்கே அந்த ஊமை பெண்ணை கண்டான். ஆனால் அவள் அவனை தெரிந்து கொள்ளவில்லை. அவளுடைய வீட்டாரிடமிருந்து சில விவரங்களை தெரிந்து கொண்டான். அவளுடைய தகப்பனார் உடல் நலிவுற்றபடியால் அவளை அழைத்து கொண்டு இங்கே வந்துவிட்டு உயிர் நீத்து விட்டாராம்.
கலங்கரை விளக்கின் காவலன் அவளுடைய சகோதரர் என்று தெரிந்தது. முதலில் அவளுக்கு சகோதரன் சகோதரி யாரையும் நினைவிருக்கவில்லை. மறுபடியும் ஒரு தடவை கால் தவறி கூட கடலில் விழுந்து காப்பாற்றப்பட்ட பிறகு அவர்களை எல்லாம் அவளுக்கு நினைவு வந்தது. அவள் கர்ப்பவதியாக இருக்கிறாள் என்பதை மற்றவர்கள் தெரிந்து கொண்டார்கள். அதை அவளும் உணர்ந்து பெரும் பீதியில் ஆழ்ந்தாள். கோடிக்கரை குழகர் கோவிலுக்கு அடிக்கடி சென்று அங்கே கைங்கரியம் செய்து கொண்டிருந்தாள். கருத்திருமன் எவ்வளவுதான் முயன்றும் அவனை அவள் இப்போது கண்டுகொள்ளவில்லை. கோடிக்கரையில் இருந்தபோது அந்த ஊமை பெண்ணின் தங்கையை அவள் சந்தித்தான். அவளும் ஊமை என்று அறிந்து அவள் பேரில் பரிதாபம் கொண்டான். அவளை மணந்து கொண்டு வாழவும் எண்ணினான். அதற்கு முன்னால் பாண்டிய மன்னரிடம் போய் தகவல் தெரிவித்து விட்டு வர விரும்பினான். இச்சமயத்தில் சோழ சக்கரவர்த்தி கண்டராதித்தரின் பட்டத்து அரசியும் சிவபக்தியில் சிறந்தவருமான செம்பியன் மாதேவி கோடிக்கரை குழகர் கோவிலுக்கு சுவாமி தரிசனத்திற்கு வந்தார். அங்கே அந்த ஊமை பெண் மந்தாகினியை கண்டு அவளை தம்முடன் அழைத்துச் சென்றார். அவளுடன் அவள் தங்கை வாணியும் போய்விட்டாள். கருத்திருமன் பாண்டிய நாடு சென்றான். அங்கே பாண்டிய மன்னர் போர்க்களம் சென்றிருப்பதாக அறிந்தான். போர்க்களத்தில் சென்று பாண்டிய மன்னரை சந்தித்த போது அவர் அவனை இலங்கைக்கு மீண்டும் போய் இலங்கை அரசனிடம் ஓலை கொடுத்து விட்டு வரும்படி கூறினார். திரும்பி வரும்போது மறுபடியும் அந்த ஊமை பெண்ணை அழைத்து வருவதற்கு ஒரு முயற்சி செய்யும்படியும் தெரிவித்தார். கருத்திருமன் இலங்கையிலிருந்து திரும்பி பழையாறை சென்றான். வாணியின் நினைவு அவன் மனதை விட்டு அகலவில்லை. முக்கியமாக அவளை சந்திக்கும் ஆசையினால் அவன் பழையாறைக்கு போனான். ஆனால் அங்கே அவளை கண்டபோது அவன் திடுக்கிட்டு திகைத்து பிரமித்து பயங்கரமடையும்படி நேர்ந்தது. அருணோதய நேரத்தில் அவன் அரசலாற்றங்கரை வழியாக பழையாறையை நெருங்கிக் கொண்டிருந்த போது ஆற்றங்கரை ஓரத்தில் பெண்ணொருத்தி குனிந்து குழி தோண்டிக் கொண்டிருப்பதை கண்டான். அது கூட அவனுக்கு அவ்வளவு வியப்பளிக்கவில்லை. அவளுக்கு பக்கத்தில் துணிமூட்டை ஒன்று கிடந்தது. அதற்குள்ளே இருந்து ஒரு மிக மெல்லிய குரல், சின்னஞ்சிறு குழந்தையின் அழுகுரல் கேட்டது. இந்த சண்டாள பாதகி உயிரோடு குழந்தையை புதைப்பதற்கு ஏற்பாடு செய்கிறாள் என்ற ஆத்திர அருவருப்புடன் அவன் அருகில் நெருங்கிய போது குழி தோண்டிய பெண் நிமிர்ந்தாள். அவள்தான் வாணி என்று கருத்திருமன் அறிந்து கொண்டான். தம்பி, எனக்கு அப்போது எப்படி இருந்திருக்கும், நீயே யூகித்துக்கொள் என்றான் கரிய திருமால். அதை அப்புறம் யூகித்துக் கொள்கிறேன், நீ கதையை சொல் என்றான் வந்தியத்தேவன். அப்புறம் நடந்ததை சொல்ல இயலாது. அரச குலத்தைச் சேர்ந்தவர்கள் காதிலேதான் சொல்லலாம். நான் மட்டும் அப்போது பழையாறைக்கு போயிராவிட்டால் எனக்கு பின்னால் நேர்ந்த கஷ்டங்கள் ஒன்றும் நேராமல் போயிருக்கும் என்றான் கருத்திருமன். அப்படியானால் கிளம்பு, நேரே அரச குலத்தைச் சேர்ந்தவர்களிடம் போய் சொல்லலாம் என்று கூறி நகைத்து கொண்டே வந்தியத்தேவன் அங்கிருந்து எழுந்தான். அத்தியாயம் 70. நிச்சயதார்த்தம். நந்தவனத்திற்கு நடுவில் இருந்த குடிலில் சேந்தன் அமுதன் நோய்வாய்ப்பட்டு படுத்திருந்தான். பூங்குழலி அவனுக்கு அன்புடன் பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். வாணி அம்மை தயார் செய்து கொடுத்த கஞ்சியை கொண்டு வந்து அவனை அருந்தும்படி செய்தாள். சற்று முன்னாலேதான் வைத்தியர் வந்து சேந்தன் அமுதனை பார்த்துவிட்டு போயிருந்தார். போகும்போது அவரிடம் பூங்குழலி தனியாக விசாரித்தாள். அமுதனுக்கு எப்படி இருக்கிறது, பிழைத்து எழுந்து விடுவானா என்று கேட்டாள். அவன் மனதில் ஏதோ கவலை வைத்துக் கொண்டிருக்கிறான், அதனாலேதான் உடம்பு குணமடைவது தடைபடுகிறது என்றார் வைத்தியர். இதை உள்ளத்தில் வைத்துக் கொண்டு பூங்குழலி கேட்டாள், அமுதா, உன் மனதில் என்ன கவலை? ஏன் உற்சாகமே இல்லாமல் இருக்கிறாய்? உன் மனக்கவலையினால் தான் உன் உடம்பு குணப்படுவது தாமதமாகிறது என்று வைத்தியர் சொல்கிறாரே என்றாள். என்னுடைய கவலையெல்லாம் என் உடம்பு சீக்கிரமாக குணமாகிவிடப் போகிறதே என்றுதான். என் உடம்பு குணமாகிவிட்டால் நீ என்னை விட்டுவிட்டு போய்விடுவாய் அல்லவா? அதை எண்ணித்தான் கவலைப்படுகிறேன் பூங்குழலி என்றான் அமுதன். பூங்குழலியின் முகம் காலை பனித்துளிகளுடன் ஒளிர்ந்த மலர்ந்த செந்தாமரை போல விளங்கியது. அவள் இதழ்களில் புன்னகை விரிந்தது, கண்களில் கண்ணீர் துளித்தது. அமுதா, நான் தீர்மானம் செய்து விட்டேன். உன்னுடைய அன்பு கோடி மடங்கு எனக்கு பெரியது. உன்னையே நான் மணந்து கொள்வேன் என்றாள். சேந்தன் அமுதன் பரவச நிலையை அடைந்தான். பூங்குழலி, எனக்கு இப்போது காய்ச்சல் அடிக்கவில்லையே, நான் கனவு காணவில்லையே, இப்போது நீ சொன்ன வார்த்தைகள் என் காதில் தவறாக விழவில்லையே என்றான். அமுதா, உனக்கு உடம்பு சரியானதும் இருவரும் கோடிக்கரை செல்வோம். கோடிக்கரை குழகருக்கு புஷ்ப திருப்பணி செய்வோம். சில சமயம் படகில் ஏறி கடலில் செல்வோம். அமுதா, இதற்கெல்லாம் உனக்கு ஆட்சேபம் ஒன்றுமில்லையே என்றாள். வாசற் கதவை யாரோ லேசாக தட்டும் சத்தம் கேட்டது. அம்மா கதவை தட்டுகிறாள், திறந்து விடு. அம்மாவிடம் இந்த சந்தோஷ சமாச்சாரத்தை சொல்வோம் என்றான் அமுதன். பூங்குழலி போய் கதவை திறந்தாள். வாசலில் கண்ட காட்சி அவளை சிறிது வியப்புறச் செய்தது. அவள் எதிர்பார்த்தபடி கதவை தட்டியவள் வாணி அம்மை அல்ல, அரண்மனை சேவகன் ஒருவன் கதவை தட்டி இருக்க வேண்டும் என்று தோன்றியது. கதவு திறந்ததும் சேவகன் ஒதுங்கி நின்றான். அப்பால் செம்பியன் மாதேவியும் இளவரசர் மதுராந்தகரும் நின்றார்கள். இன்னும் சிறிது தூரத்திற்கு அப்பால் பல்லக்குகள் 2 இறக்கி வைக்கப்பட்டிருந்தன. சிவிகை தூக்கிகளும் காவலர்களும் மரத்தடியில் நின்றார்கள். அவர்களில் ஒருவன் பிடித்துக் கொண்டிருந்த தீவர்த்தி வெளிச்சத்தில் இவ்வளவு காட்சியையும் கண்ட பூங்குழலி செம்பியன் மாதேவியின் முன்னால் தலைவணங்கி கும்பிட்டு, தாயே வரவேண்டும் என்றாள்.
உன் அத்தை மகனுக்கு உடம்பு எப்படி இருக்கிறது? பூங்குழலி வாணி அம்மை எங்கே என்று கேட்டுக்கொண்டே மலவரையர் மகளாகிய முதிய எம்பெருமாட்டி அந்த குடிசைக்குள்ளே பிரவேசித்தாள். மதுராந்தகன் வெளியேயே நின்றான். ஆனால் அவனுடைய குரோதம் ததும்பிய கண்கள் ஆர்வத்துடன் குடிசைக்கு உள்ளே நோக்கின. வருகிறவர் சிவபக்த சிரோமணியும் தங்களுக்கு மானியம் அளித்து காப்பாற்றி வருகிறவருமான செம்பியன் மாதேவி என்று அறிந்ததும் சேந்தனமுதனும் எழுந்தான். தாயே, நல்ல சமயத்தில் வந்தீர்கள். முதலாக சந்தோஷமான செய்தியை தங்களிடம் தெரிவித்து ஆசி பெறும் பாக்கியம் எங்களுக்கு கிட்டி இருக்கின்றது. சிவபெருமானுடைய திருவருளாலேயே இது நடந்திருக்க வேண்டும். இன்னும் என் அன்னையிடம் கூட சொல்லவில்லை. அன்னையே, இத்தனை காலம் கழித்து பூங்குழலி மனமிறங்கி என்னை மனம் புரிந்து கொள்ள இசைந்திருக்கிறாள். தாங்கள் தான் கூட இருந்து எங்கள் திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும். நாங்கள் திருமணம் செய்து கொண்ட பிறகு கோடிக்கரை குழகர் கோயிலுக்கு போய் அங்கே பூமாலை கைங்கரியம் செய்ய எண்ணி இருக்கிறோம் என்றான். செம்பியன் மாதேவியின் இதழ்களில் மகிழ்ச்சி புன்னகை தோன்றியது. ஆனால் கண்களிலோ கண்ணீர் ததும்பி நின்றது. அமுதனும் பூங்குழலியும் அவர் முன்னால் வணங்கிய போது மாதரசி தழுதழுத்த குரலில், குழந்தைகளே, இறைவன் அருளால் உங்கள் இல்வாழ்க்கை இன்பமயமாக இருக்கட்டும் என்று ஆசி கூறினார். அச்சமயம் வாணி அம்மையும் அங்கே வந்து சேர்ந்தாள். அவளிடம் செம்பியன் மாதேவி சமிக்ஞையினால் அமுதனுடைய உடம்பை பற்றி தெரிந்து கொள்ள வந்ததாக கூறினார். வந்த இடத்தில் அவர்களுக்கு திருமணம் நடக்கப் போகிற செய்தியை அறிந்து மகிழ்ச்சி அடைந்ததாகவும் தெரிவித்தார். அச்சமயம் வாணி அம்மையின் முகபாவமும் கலக்கத்தையும் களிப்பையும் ஒருங்கே காட்டுவதாக இருந்தது. மேலும் சிறிது நேரம் சேந்தனமுதனுடனும் பூங்குழலியுடனும் பேசிக் கொண்டிருந்த பிறகு செம்பியன் மாதேவி வெளியே கிளம்பினார். அவரும் மதுராந்தகனும் பல்லக்குகள் இரண்டும் இறக்கி வைக்கப்பட்டிருந்த இடம் நோக்கி சென்றார்கள். வழியில் ஒரு மரத்தடியில் முதிய பிராட்டியார் நின்று சுற்றுமுற்றும் பார்த்தார். அருகில் ஒருவரும் இல்லை என்பதை கண்ட பிறகு மதுராந்தகனை நோக்கி, பார்த்தாயா மதுராந்தகா, என் வயிற்றில் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த மகன் அதோ அக்குடிசையில் வாழும் சேந்தனமுதன். அவனுக்கு 5 வயதான போது இச்செய்தி எனக்கு தெரிந்துவிட்டது. அவன் 8 நாள் குழந்தையாயிருந்த போதே மூச்சு பேச்சற்று கிடந்ததை பார்த்து இறந்து விட்டதாக எண்ணினேன். பிள்ளை பாசத்தினால் உன்னை என் குழந்தையாக ஏற்றுக்கொண்டு இவனை கொண்டு போய் புதைத்து விடச் சொன்னேன். இவனை எடுத்து போன வாணி வெகுகாலம் திரும்பி வரவே இல்லை. 5 ஆண்டுகள் கழித்த பிறகு இவளையும் இப்பிள்ளையையும் பார்த்ததும் உண்மை என்ன என்பதை தெரிந்து கொண்டேன். ஆயினும் உன்னை நான் கைவிடவில்லை. அவன் என் வயிற்றில் பிறந்த மகன் என்பதற்காக அவனை அரண்மனைக்கு வரவழைத்துக் கொள்ளவும் இல்லை. எல்லாம் இறைவன் திருவிளையாடல் என்று எண்ணி உன்னை என் வயிற்றில் பிறந்த மகனை காட்டிலும் 10 மடங்கு அருமையாக வளர்த்து வந்தேன். அதற்காகவெல்லாம் எனக்கு இப்போது இந்த வரத்தை நீ கொடு. சோழ சிம்மாசனம் வேண்டாம் என்று சொல்லிவிடு. நீ சிம்மாசனம் ஏறுவதற்கு கூட நான் ஆட்சேபிக்க மாட்டேன். ஆனால் உன் வம்சத்தில் பிறக்கும் பிள்ளைகள் ஊமையாக இருந்துவிட்டால் என்ன செய்வது என்றுதான் அஞ்சுகிறேன் என்றார். இவ்விதம் செம்பியன் மாதேவி கூறிய போது மதுராந்தகனுடைய முகம் பேயடித்த முகமாக காணப்பட்டது. அவன் மனம் செய்து கொண்டிருந்த சின்ன பழுவேட்டரையரின் மகளுக்கு ஒரு பெண் மகவு பிறந்திருந்தது. அதற்கு 2 வயது ஆகியும் இன்னும் பேசத் தொடங்கவில்லை என்பது அவனுடைய நினைவுக்கு வந்தது. பிரம்மை பிடித்து மரத்தோடு மரமாக நின்ற மதுராந்தகனை பார்த்து அவனை வளர்த்த அன்னையாகிய மாதரசி, குழந்தாய், ஏன் இப்படி நின்று விட்டாய்? வா போகலாம் என்றாள். மதுராந்தகன் தட்டு தடுமாறி, தாயே, யோசிப்பதற்கு இனி என்ன இருக்கிறது? ஒன்றுமில்லை, தாங்கள் போங்கள். என்னுடைய இடத்தில் அரண்மனையில் வளர்ந்திருக்க வேண்டிய தங்கள் குமாரனிடம் சிறிது பேசிவிட்டு பிறகு வருகிறேன் என்றான். அப்படியே செய். வரும்போது பல்லக்கின் திரைகளை நன்றாக மூடிக்கொண்டு வா. கொடும்பாளூர் வீரர்கள் உன்னை பார்த்து விட்டால் ஏதேனும் கூச்சல் போட்டாலும் போடுவார்கள் என்று சொல்லிவிட்டு அம்மாதரசி மேலே பல்லக்கை நோக்கி நடந்தார். மதுராந்தகனுடைய முகம் முன்னைவிட குரோதமும் ஆச்சரியமும் நிறைந்த பயங்கர மாறுதலை அடைந்ததை அப்பெருமாட்டி கவனிக்காமலே அங்கிருந்து சென்று விட்டார். அத்தியாயம் 71. ஈட்டி பாய்ந்தது. சற்று நேரம் நின்ற இடத்திலேயே நின்றான் மதுராந்தகன். குடிசைக்கு போகலாமா அல்லது கோட்டைக்கு போகலாமா என்று அவன் உள்ளத்தில் ஒரு போராட்டம் நடந்தது போல தோன்றியது. பின்னர் அவன் தன்னை சுமந்து வந்த பல்லக்கின் அருகில் சென்று சிவிகை தூக்கிகளிடமும் காவலர்களிடமும் ஏதோ சொன்னான். சிவிகைக்கு உள்ளே இருந்து ஏதோ ஒரு பொருளையும் எடுத்து கொண்டான். மதுராந்தகன் திரும்ப குடிசையை நோக்கி வந்தபோது அவனும் மாதேவடிகளும் எந்த மரத்தின் ஓரமாக நின்று பேசிக் கொண்டிருந்தார்களோ அந்த மரத்தின் பின்புறத்திலிருந்து திடீரென்று ஒரு மனிதன் வெளிப்பட்டு வந்ததைக் கண்டு மதுராந்தகன் ஒரு கணம் திடுக்கிட்டான். அவன் கருத்திருமன்தான். இன்னமும் அவன் பார்ப்பதற்கு பைத்தியக்காரனைப் போலவே இருந்தான். அவனுடைய தோற்றமும் அவன் திடீரென்று அந்த இடத்தில் வெளிப்பட்டதும் மதுராந்தகனுக்கு திகிலை உண்டாக்கியதில் வியப்பில்லைதானே. அடுத்த கணம் மதுராந்தகன் சிவிகையிலிருந்து எடுத்து வந்த கூரிய குத்தீட்டியை ஓங்கினான். கருத்திருமன் அவனை கையமர்த்தி, ஐயா நில்லுங்கள், நான் தங்கள் விரோதி அல்ல என்றான். விரோதி அல்லவென்றால் பின்னே நீ யார்? என் நண்பனா என்று மதுராந்தகன் கேட்டான். ஆமையா, நண்பன்தான்.
மதுராந்தகன் குரோதமும் துயரமும் ததும்பிய குரலில் மெல்லிய சிரிப்பை சிரித்துவிட்டு, நல்ல நண்பன் கிடைத்தாய், உலகமே என்னை விட்டு நழுவிச் செல்லும் போது நீயாவது கிடைத்தாயே என்றான். ஆமையா, உலகத்தில் யாரும் தங்களுக்கு செய்ய முடியாத உதவியை தங்களுக்கு நான் செய்ய முடியும் என்றான் கருத்திருமன். அது என்ன, சொல்லு பார்க்கலாம், நேரமாகிவிட்டது, சொல்லுவதை சீக்கிரமாக சொல்லு என்றான் மதுராந்தகன். எதற்கு நேரமாகிவிட்டது என்று கருத்திருமன் கேட்டுவிட்டு மதுராந்தகனை உற்று நோக்கினான். அரண்மனைக்கு போவதற்குத்தான், வேறு எதற்கு என்றான் மதுராந்தகன். தங்களுக்கு உரிமை இல்லாத அரண்மனைக்கு தாங்கள் திரும்பி போகப் போகிறீர்களா என்று கேட்டான். மதுராந்தகன் மறுபடியும் அதிர்ச்சி அடைந்து, அடே, என்ன சொல்கிறாய்? உனக்கு என்ன தெரியும்? எப்படி தெரியும்? விரைவிலேயே சொல்லு, இல்லாவிடில் என்று கையில் இருந்த குத்தீட்டியை ஓங்கினான். ஐயா, குத்தீட்டியை ஓங்க வேண்டாம். தங்கள் பகைவர்கள் எதிர்ப்படும் போது உபயோகிப்பதற்கு தீட்டி வைத்துக் கொள்ளுங்கள். சற்று முன் தாங்களும் தங்களை வளர்த்த பெரிய மகாராணியும் இந்த மரத்தடியில் நின்று பேசிக் கொண்டிருந்தீர்கள். நான் மரத்தின் பின்னால் நின்றதை நீங்கள் இருவரும் கவனிக்கவில்லை. ஆஹா, ஒட்டு கேட்டு ரகசியத்தை அறிந்து கொண்டாயா? அந்த துணிச்சலுடனேதான் என்னை வழிமறித்து நிறுத்தினாயா என்றான் மதுராந்தகன். இல்லை இல்லை, மகாராணி தங்களிடம் சொன்ன செய்தி எனக்கு முன்பே தெரியும். அதைவிட அதிகமாகவும் தெரியும். அந்த மாதரசி தங்களை வயிற்றிலே வைத்து வளர்த்த அன்னை அல்லவென்றும், அந்த மாதரசி தங்களை வயிற்றில் வைத்து வளர்த்த அன்னை அல்லவென்று அவர் தங்களிடம் கூறினார். தங்களுடைய அன்னை யார் என்று சொல்லியிருப்பார், ஆனால் தங்கள் தந்தை யார் என்று சொல்லியிருக்க மாட்டார். மதுராந்தகன் அவனை வெறித்து நோக்கி, அது உனக்கு தெரியுமா என்று கேட்டான். ஆம், தெரியும் என்றான் கருத்திருமன். மதுராந்தகன் அந்த பைத்தியக்கார தோற்றமுடையவன் தான் அவன் தந்தை என்று உரிமை கொண்டாடப் போகிறானோ என்று பீதியடைந்தான். அருவருப்பும் ஆத்திரமும் நிறைந்த குரலில், உனக்கு எப்படி தெரியும்? நீ யார் என்று கேட்டான். நான் தங்கள் தந்தையின் ஊழியன் என்று கருத்திருமன் கூறியதும் மதுராந்தகன் முகம் தெளிவு பெற்றது. கருத்திருமன் சற்று அருகில் நகர்ந்து வந்து, ஐயா, தங்கள் தந்தை என்று மெல்லிய குரலில் ஏதோ கூறினான். மதுராந்தகன் காதில் அவன் கூறியது விழுந்தது. மதுராந்தகனுடைய தலை சுற்றியது. கீழே விழ பார்த்தவன் சமாளித்துக் கொண்டு கருத்திருமனுடைய புஜங்களை உறுதியாக பற்றி கொண்டு, நீ கூறியது உண்மைதானா? உண்மையாகவே நான் ராஜகுமாரன் தானா என்று கேட்டான். ஆமையா, இதை தங்களிடம் சொல்வதற்காகவே பல வருடங்களுக்கு முன்பு நான் இங்கு வந்தேன். தங்களை ரகசியமாக பார்த்து போவதற்கு சமயம் நோக்கி கொண்டிருந்தேன். துரதிருஷ்டவசமாக சின்ன பழுவேட்டரையர் என்னை அரண்மனை தோட்டத்தில் பார்த்து விட்டார். பிடித்து பாதாள சிறையில் போட்டுவிட்டார். எப்போது தப்பினாய்? எப்படி தப்பினாய்? இன்றைக்குத்தான். வந்தியத்தேவன் என்னும் வாலிபன் ஒருவனுடைய உதவியினால் தப்பித்து வெளியே வந்தேன். அதோ சற்று தூரத்தில் திரியும் வேலியின் மறைவில் இருக்கிறான். எனக்கும் அவனுக்கும் 2 குதிரைகளுடன் காத்திருக்கிறான். நான் தாமதப்படுத்துவது பற்றி அவன் இப்போது கோபமடைந்திருப்பான். அதை பற்றி நான் சிறிதும் கவலைப்படவில்லை. எதிர்பாராத விதத்தில் தங்களை சந்தித்து விட்டேன். நான் பல வருடங்களுக்கு பிறகு வாணியை பார்த்தேன். அவளுடைய ஊமை பாஷையில் பேசிக் கொண்டிருக்கும் போதே நீங்கள் இந்த குடிசை பக்கம் வந்தீர்கள். நீங்கள் இந்த குடிசைக்குத்தான் வருகிறீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. நானும் வாணியும் இம்மரத்தின் பின்னால் சிறிது நேரம் நின்றோம். பிறகு அவளும் குடிசைக்குள் போய்விட்டாள். நான் மட்டும் இங்கே நின்று கொண்டிருந்தேன். அதன் பலனாகத்தான் தங்களை பார்க்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது. சரி, இனிமேல் நீ என்ன செய்ய போகிறாய் என்றான் மதுராந்தகன். தாங்கள் எவ்விதம் சொல்கிறீர்களோ அவ்விதம் செய்கிறேன். ஐயா, தங்கள் பிறப்பை குறித்த உண்மையை அறிந்த பிறகும் தஞ்சை அரண்மனைக்கு திரும்பி போகப் போகிறீர்களா? ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். தாங்கள் சோழர் குலத்து இளவரசர் அல்லவென்பதும் இன்னும் சிலருக்கு தெரியும். முதன் மந்திரிக்கும் அவருடைய ஒற்றன் ஆழ்வார்க்கடியான் என்பவனுக்கும் தெரியும். என்றைக்காவது ஒரு நாள் என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே இடையில் குறுக்கிட்ட மதுராந்தகன், ஆமாம் ஆமாம், தஞ்சை அரண்மனைக்கு போக எனக்கும் விருப்பமில்லைதான். நீ என்ன யோசனை சொல்கிறாய் என்று கேட்டான். கோடிக்கரை சென்று இலங்கை போவோம். இலங்கை அரசர் சோழகுலத்தின் பகைவர், பாண்டிய குலத்திற்கு பரம்பரை நண்பர். நான் இலங்கை மன்னரை நன்கு அறிவேன். பாண்டிய குலத்தின் மணிமகுடமும் இரத்தினஹாரமும் இருக்குமிடமும் அறிவேன். என்ன சொல்கிறீர்கள் என்றான். மதுராந்தகன் சில நேரம் யோசனை செய்தான். அவனுடைய உள்ளம் அந்த சில வினாடி நேரத்தில் எத்தனையோ கோட்டைகளை கட்டியது. ஐயா, நேரம் போகிறது. தங்கள் முடிவு என்ன? வந்தியத்தேவன் இனி இங்கேயே வந்து விடுவான். அவனை கொல்ல வேண்டும் என்றா சொல்கிறாய்? தங்களுக்கு தயக்கமாக இருந்தால் தங்கள் கையில் உள்ள குத்தீட்டியை என்னிடம் கொடுங்கள். நீ போ. இந்த குடிசைக்காரனை பார்த்து ஒரு வார்த்தை பேசிவிட்டு விரைவில் வந்து விடுகிறேன். கருத்திருமன் வந்தியத்தேவன் மறைந்து நின்ற வேலியை தேடிக்கொண்டு போனான். நல்ல இருட்டு. தூரத்தில் ராஜபாட்டையில் அவ்வப்போது சிலர் தீவர்த்தி பிடித்து கொண்டு போன போது சிறிது வெளிச்சம் வந்தது. வெகு தூரத்திலிருந்து வந்த அந்த மங்கலான வெளிச்சத்தில் 2 கம்பீரமான குதிரைகள் வேலிகளில் கட்டப்பட்டு நிற்பது தெரிந்தது. ஆனால் வந்தியத்தேவனை காணவில்லை. மெல்லிய குரலில் கூப்பிட்டு பார்த்தான். பதிலுக்கு குரல் கேட்கவில்லை. சரி, அவனாக தொலைந்து போனால் நல்லதாக போயிற்று என்று கருத்திருமன் எண்ணிக்கொண்டான். சிவிகைகள், பரிவாரங்கள், தீவர்த்திகள் எல்லாம் போன பிறகும் கருத்திருமன் வராதிருக்கவே வந்தியத்தேவன் பொறுமை இழந்தான்.
மீண்டும் வேலியை தாண்டி குதித்து வந்தான். மரத்தடியில் மதுராந்தகனும் கருத்திருமணம் பேசிக் கொண்டிருப்பதை கவனித்தான். மதுராந்தகன் கண்ணில் பட அவன் விரும்பவில்லை. கருத்திருமனுக்கும் மதுராந்தகனுக்கும் என்ன இரகசிய பேச்சு என்ற சந்தேகமும் அவன் உள்ளத்தில் உதித்தது. மதுராந்தகன் குடிசையை நோக்கி போன பிறகு அவனை அறியாமல் வந்தியத்தேவனும் பின்தொடர்ந்து அப்பால் இருந்த ஒரு மரத்தின் பின் மறைந்து கொண்டான். அவன் கண்ணில் ஒரு விபரீதமான காட்சி தென்பட்டது. குடிசை பலகனி வழியாக ஒரு உருவம் உள்ளே உற்று பார்த்தது. பின்னர் குத்தீட்டி பலகனி வழியாக உள்ளே எரியும் நோக்குடன் குறிபார்க்க தொடங்கியது. ஆனால் உடனே எரிந்து விடவில்லை. குறிபார்ப்பதும் மறுபடியும் தலைப்பதுமாக இருந்தது. வந்தியத்தேவன் கையில் குத்தீட்டியுடன் நின்ற உருவத்தை நோக்கி மெல்ல மெல்ல சென்றான். குடிசைக்குள்ளிருந்து வீல் என்று ஒரு குரல், பீதி நிறைந்த பெண் குரல் தெளிவாக கேட்டது. வந்தியத்தேவன் ஜாக்கிரதையை விட்டு ஒரே பாய்ச்சலாக பாய்ந்தான். குத்தீட்டி உள்ளே ஏறி இருந்தவன் வந்தியத்தேவன் ஓடிவரும் சத்தம் கேட்டு திரும்பினான். திரும்பிய வேகத்துடன் அவன் மீது குத்தீட்டியை எறிந்தான். ஈட்டி வந்தியத்தேவனுடைய விழாவில் பாய்ந்தது. அவன் கீழே விழுந்தான். அவன் என்ன ஆனான் என்று கூட பார்க்காமல் ஈட்டியை எறிந்தவன் அங்கிருந்து ஓட்டம் எடுத்தான். சில கண நேரத்திற்கெல்லாம் பூங்குழலியும் சேந்தன் அமுதனும் விளக்குடன் வெளியில் வந்தார்கள். வந்தியத்தேவன் ஈட்டியால் குத்தப்பட்டு இரத்த வெள்ளத்தில் விழுந்து கிடப்பதை கண்டார்கள். அவர்கள் அடைந்த பயங்கரத்தையும் துயரத்தையும் சொல்லி மாளாது. மிக்க பரிவுடன் அவனை இருவரும் பிடித்து தூக்கி கொண்டு போய் குடிசைக்குள் சேர்த்தார்கள். அவன் இறந்து விடவில்லை என்று அறிந்து சிறிது ஆறுதல் பெற்றார்கள். அத்தியாயம் 72. ஒரு நாள் இளவரசர். ஆழ்வார்க்கடியான் தன் ஆட்களுடனே சேந்தன் அமுதனுடைய பூந்தோட்டத்தை நோக்கி நடந்தான். பூந்தோட்டத்திற்கு சமீபத்தில் ஒரு மரத்தடியில் சற்று மறைவாக மதுராந்தகத்தேவரின் சிவிகையும் அதை தூக்கும் ஆட்களும் நின்றார்கள். அவர்களிடம் விசாரித்து இளவரசர் கட்டளையிட்டபடி அவர் திரும்பி வருவதற்காக அவர்கள் காத்து கொண்டிருந்ததை அறிந்து கொண்டான். பின்னர் மேலே சென்று பூந்தோட்டத்திற்குள் புகுந்தான். தன்னுடன் வந்தவர்களிடம் மெல்லிய குரலில் அத்தோட்டமெல்லாம் சுற்றி தேடி பார்க்கும்படி கூறிவிட்டு தான் மட்டும் குடிசை வாசலில் போய் நின்று கொண்டான். உட்புறம் தாளிட்டிருந்த கதவிற்கருகில் காதை வைத்து ஒட்டு கேட்கலானான். சேந்தன் அமுதனும் பூங்குழலியும் கவலையுடன் பேசிக்கொள்ளும் குரல்கள் கேட்டன. இடையிடையே யாரோ ஒருவர் மரண அவஸ்தையில் முனகுவது போன்ற சத்தமும் கேட்டது. தோட்டத்தை சுற்றி தேடப் போனவர்களில் ஒருவன் விரைவில் திரும்பி வந்தான். அவன் கொண்டு வந்த பொருளை திருமலை நம்பி கதவிடிக்கின் வழியாக வந்த விளக்கின் ஒளி கிரகணத்தில் உற்று பார்த்தான். அவை இளவரசர் மதுராந்தகத்தேவர் வழக்கமாக அணியும் கிரீடம், இரத்தினகாரம், பாகவலயம் முதலிய ஆபரணங்கள் என்று தெரிந்து கொண்டான். அவற்றுடன் மதுராந்தகர் உத்தரியமாக தரிக்கும் பீதாம்பரமும் இருந்தது. இவற்றை பார்த்ததும் ஆழ்வார்க்கடியானுடைய மனதில் உண்டான திருப்தி அவனுடைய முகத்தில் பிரதிபலித்தது. சரி, தேடியது போதும், மற்றவர்களையும் இங்கே கூப்பிடு. எல்லோரும் கையில் ஆயுதம் ஏந்தி எதற்கும் ஆயத்தமாக நில்லுங்கள் என்று கூறிவிட்டு ஆழ்வார்க்கடியான் குடிசையின் கதவை லேசாக தட்டினான். உள்ளிருந்து மறுமொழி வராமல் போகவே மீண்டும் தடதடவென கதவை வலுவாக தட்டினான். யாரெங்கே? இங்கு என்ன வேலை என்று பூங்குழலியின் குரல் கேட்டது. அம்மணி, நான் தான் ஆழ்வார்க்கடியான். தயவு செய்து கதவை திறந்து அருள வேண்டும். முக்கியமான காரியம் இருக்கிறது என்றான் ஆழ்வார்க்கடியான். பூங்குழலி குடிசை கதவை தடால் என்று திறந்தாள். அவளுடைய கயல் விழிகளில் கோபக்கனல் பறந்தது. ஆழ்வார்க்கடியான் மீது தனது கோபத்தை காட்ட எண்ணியவள் அவனுக்கு அப்பால் வீரர்கள் சிலர் நிற்பது கண்டு திடுக்கிட்டான். உடனே கோபத்தை தணித்து கொண்டு, ஐயா, இது என்ன? இவர்கள் யார்? எதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள்? உம்முடனே தான் வந்தார்களா என்றாள். பாதாள சிறையிலிருந்து தப்பி ஓடுவதற்கு ஏன் உதவி செய்தீர்கள் என்று கேட்டான் திருமலை. பூங்குழலி முகத்தில் வியப்பை வருவித்துக் கொண்டு, இது என்ன, எங்களுக்கு ஒன்றும் தெரியாதே. யாரும் தப்பி ஓடுவதற்கு நாங்கள் உதவி செய்யவே இல்லையே என்றாள். கரிகாலரை கொன்றவன் என்று குற்றம் சாட்டப்பட்டு பாதாள சிறையில் இருந்த வந்தியத்தேவனும் மற்றொரு பைத்தியகாரனும் இன்று தப்பிச் சென்று விட்டார்கள். அவர்கள் இந்த நந்தவனம் வரையில் வந்ததாக தெரிகிறது. பிறகு இங்கிருந்து 2 குதிரைகளில் ஒருவர் ஓடி போயிருக்கிறார். இந்த குடிசைக்கு பக்கத்தில் ஓரிடத்தில் மண்ணில் ரத்தம் சிந்தி இருக்கிறது. பலர் இந்த இடத்திற்கு வந்து போன அடையாளங்களும் இருக்கின்றன. ஆகையால் நீங்கள் தான் தப்பி ஓடியவர்களுக்கு உதவி செய்திருக்க வேண்டும் என்று அனுமானிக்கப்படுகிறது. முதன் மந்திரி அனிருத்தருக்கு உங்கள் பேரில் உள்ள அபிமானத்தினால் என்னை அனுப்பி வைத்தார். கொடும்பாளூர் வேளாரின் ஆட்கள் வந்திருந்தால் உங்களை உடனே சிறைப்படுத்தி இருப்பார்கள் என்றான் ஆழ்வார்க்கடியான். சத்தியமாக சொல்கிறேன், இங்கிருந்து யாரும் தப்பி ஓடுவதற்கு நாங்கள் உதவி செய்யவில்லை. அப்படியானால் சிறையிலிருந்து தப்பி ஓடி வந்த வந்தியத்தேவன் இந்த குடிசையிலேதான் இப்போது இருக்க வேண்டும் என்றான் திருமலை. இவ்விதம் அவன் சொல்லி வாய் மூடுவதற்குள் சேந்தன் அமுதன் படுத்திருந்த கயிற்று கட்டலின் அடியிலிருந்து வேதனை நிறைந்த பரிதாபமான முனகல் சத்தம் கேட்டது.
சேந்தன் அமுதனின் கட்டிலுக்கு அடியிலிருந்து வந்த முனகல் சத்தத்தை கேட்டதும் ஆழ்வார்க்கடியான், ஆஹா, அப்படியா சமாச்சாரம் என்று சொல்லிக்கொண்டே மேலே போகத் தொடங்கினான். இச்சமயத்தில் சேந்தன் அமுதன் கட்டிலிலிருந்து எழுந்து வந்து, பூங்குழலி, இந்த வைஷ்ணவனிடம் உண்மையை சொல்லி உதவி கேட்போம், இவனும் வந்தியத்தேவனுக்கு நண்பன்தான் என்றான். வைஷ்ணவரே, இவர் சரியான சமயத்திற்கு இங்கே வந்து என்னை கல்யாணம் செய்து கொள்வதற்குள் கைம்பெண் ஆகாமல் காப்பாற்றினார். வெளியே ஒருவன் நின்று ஈட்டியினால் அமுதனை குத்துவதற்கு குறிபார்த்தான். அப்போது இவர் வந்து குறுக்கிட்டு ஈட்டியை தான் ஏற்றுக்கொண்டு காப்பாற்றினார் என்றாள் பூங்குழலி. ஐயா வைஷ்ணவரே, நீர் எவ்வளவோ கெட்டிக்காரர். முதன் மந்திரி அனிருத்தருக்கே யோசனை சொல்லக்கூடியவர். கொலைகாரனால் படுகாயம் பட்டிருக்கும் இந்த வானர்குல வீரரை காப்பாற்ற ஒரு யோசனை சொன்னால் உமக்கு புண்ணியம் உண்டு. நாங்கள் இருவரும் என்றைக்கும் உமக்கு நன்றி கடன் பட்டிருப்போம் என்றாள் பூங்குழலி. தேவி, அது அவ்வளவு சுலபமல்ல. முதலில் இதை பாருங்கள் என்று கூறிவிட்டு ஆழ்வார்க்கடியான் தன்னுடன் கொண்டு வந்திருந்த மூட்டையை அவிழ்த்து அவர்களுக்கு காட்டினான். மதுராந்தகர் அணிந்திருந்த கிரீடமும் முத்து மாலைகளும் வாகவளையங்களும் ஜாஜ்வல்யமாக ஜொலித்தன. ஆகா, இவை இளவரசர் மதுராந்தகர் தரித்திருந்தவை அல்லவா? சற்று முன்பே இங்கே நாங்கள் பார்த்தோமே என்றான் அமுதன். இவை எங்கிருந்து கிடைத்தன என்றாள் பூங்குழலி. இந்த நந்தவனத்தின் வேலி ஓரத்தில் இருந்து கிடைத்தன. வடவாற்றங்கரையோடு நான் வந்து கொண்டிருந்த போது 2 குதிரைகளின் மீது 2 பேர் விரைவாக போய்கொண்டிருந்ததை கண்டேன். அதிவேகமாக சென்ற குதிரைகளின் ஒன்றின் மீது அந்த பைத்தியக்காரன் இருந்தான். இன்னொரு குதிரை மேல் இருந்தவர் இளவரசர் மதுராந்தகர் போல தோன்றியது. இங்கு வந்த பிறகு அது நிச்சயமாயிற்று. இது என்ன விந்தை? மதுராந்தகர் எதற்காக தமது ஆபரணங்களை கழற்றி எறிந்துவிட்டு ஓட வேண்டும்? அதுதான் எனக்கும் தெரியவில்லை. முதன் மந்திரியிடம் சொல்லி ஓடியவர்களை தொடர்வதற்கு ஆட்களை அனுப்பப் போகிறேன். ஆனால் அதற்குள்ளே இங்கே பெரிய விபரீதங்கள் நடந்துவிடும் என்று அஞ்சுகிறேன். என்ன விபரீதம் நடந்துவிடும்? பழுவேட்டரையர்களும் அவர்களுடைய கட்சியைச் சேர்ந்தவர்களும் சிற்றரசர்களும் இதோ தஞ்சை கோட்டை வாசலை அணுகி கொண்டிருக்கிறார்கள். கொடும்பாளூர் வேளாரும் முதன் மந்திரியும் மலையமானும் அவர்களை வரவேற்க கோட்டை வாசலில் காத்து கொண்டிருக்கிறார்கள். ராஜ்ய உரிமை பற்றி சமாதானமாக பேசி முடிவு செய்ய வேண்டும் என்பது சக்கரவர்த்தியின் விருப்பம், கட்டளை. ஆனால் பழுவேட்டரையர்கள் சமாதான பேச்சு தொடங்குவதற்கு முன்பு மதுராந்தகர் எங்கே என்று கேட்பார்கள். அவரை காணோம் என்றதும் கொடும்பாளூர் வேளார் மீது பாய்வார்கள். சேனாதிபதி தான் பொன்னியின் செல்வருக்கு பட்டத்தை நிச்சயம் செய்து கொள்வதற்காக மதுராந்தகரை கொன்றுவிட்டார் என்பார்கள். பெரிய வேளார் அதற்கு மறுப்பு சொன்னாலும் அவரால் நிரூபிக்க முடியாது. உடனே பயங்கரமான உள்நாட்டு யுத்தம் ஏற்படும். சோழ நாடு விரைவில் சீர்குலையும் என்றான் ஆழ்வார்க்கடியான். அதற்குள்ளே நாம் இங்கிருந்து புறப்பட்டு போய்விடுவோம் என்று பூங்குழலி சொல்ல, தேவி, அது முடியாத காரியம். இந்த கிரீடத்தையும் ஆபரணங்களையும் சற்று நேரம் சேந்தன் அமுதன் அணிந்து கொள்ளட்டும். பொன்னியின் செல்வரை ஏற்றி கொண்டு வந்த யானையை நான் அழைத்து கொண்டு வருகிறேன். அதில் இவர் ஏறிக்கொள்ளட்டும். என்னுடைய ஆட்களை மதுராந்தகர் வாழ்க என்று கோஷித்துக் கொண்டு யானைக்கு முன்னும் பின்னும் போகச் சொல்லுகிறேன். மதுராந்தகர் ஏறி வந்த பல்லக்கும் அருகில் இருக்கிறது. அதில் வந்தியத்தேவனை போட்டு திரையிட்டு விடுவோம். தேவி, தாங்கள் பல்லக்கின் பின்பக்கமாக நடந்து வாருங்கள். மற்றதையெல்லாம் என்னிடம் விட்டுவிடுங்கள் என்றான் ஆழ்வார்க்கடியான். இது என்ன பைத்தியகாரத்தனமான யோசனை என்றான் சேந்தன் அமுதன். இவர் கிரீடத்தை வைத்துக் கொண்டால் அடையாளம் தெரியாமல் போய்விடுமா என்று பூங்குழலியும் கேட்டாள். ராத்திரி வேளையில் யானை மேல் உட்கார்ந்திருப்பவரை யார் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? சந்தேகம் ஏற்பட்டால் அல்லவோ கூர்ந்து பார்க்கப் போகிறார்கள். உங்களுடனே நானும் வரப்போகிறேன். உங்கள் எல்லோரையும் கோட்டைக்குள் முதல் மந்திரியின் வீட்டில் பத்திரமாக கொண்டு போய் சேர்ப்பது என் பொறுப்பு. இந்த வானர்குலத்து வீரனை காப்பாற்றுவதற்கு வேறு வழி ஒன்றுமில்லை. இன்னும் சிறிது நேரம் விவாதம் செய்த பிறகு சேந்தன் அமுதனும் பூங்குழலியும் ஆழ்வார்க்கடியானுடைய யோசனைக்கு இணங்கினார்கள். கோட்டை வாசலில் ஏதோ கலகலப்பு ஏற்பட்டது. எல்லோருடைய கவனமும் அங்கே சென்றது. சற்று முன்னால் முதல் மந்திரி அனிருத்தர் தம்மை சமிகையினால் அழைத்த ஆழ்வார்க்கடியானிடம் சென்றார். அவன் ஏதோ இவரிடம் ரகசிய செய்தியை கூறினான். அதை கேட்டுவிட்டு அவர் பழுவேட்டரையர்களும் பெரிய வேளாரும் நின்ற இடத்தை அணுகி வந்தார். தளபதி, சற்று முன்னால் கூட மதுராந்தகத்தேவரும் அவருடைய அன்னை செம்பியன் மாதேவியும் கோட்டைக்கு வெளியே சென்றிருக்கிறார்கள். திருக்கோவிலுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்யும் சேந்தன் அமுதனை பார்க்க போயிருந்திருக்கிறார்கள் என்று முதன் மந்திரி கூறுவதற்குள் காலாந்தகண்டர் குறுக்கிட்டார். ஆமாம், தாயும் மகனும் கோட்டைக்கு வெளியே வந்தார்கள். ஆனால் தாய் மட்டும்தான் கோட்டைக்குள் திரும்பிச் சென்றார் என்றார் சின்ன பழுவேட்டரையர். ஆஹா, அது உங்களுக்கு எப்படி தெரிந்தது என்றார் முதன் மந்திரி. முதன் மந்திரி, உங்களிடம் மட்டும்தான் கெட்டிக்கார ஒற்றர்கள் உண்டு என்று நினைத்தீர்களா? வெளியே வந்த மதுராந்தகத்தேவர் திரும்ப கோட்டைக்குள்ளே போகவில்லை. அதன் காரணத்தை நான் அறிய வேண்டும் என்றார் சின்ன பழுவேட்டரையர். முதன் மந்திரியின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. அதே சமயத்தில் கோட்டை வாசலில் இளவரசர் மதுராந்தகத்தேவர் வாழ்க வாழ்க என்ற கோஷங்கள் எழுந்தன. எல்லோரும் கோஷங்கள் வந்த திசையை ஆவலோடு நோக்கினார்கள். கோட்டை வாசலுக்குள் பிரவேசித்துக் கொண்டிருந்த யானையின் மீது இளவரசு கிரீடமும் பிற ஆபரணங்களும் அணிந்த மதுராந்தகர் வீற்றிருந்தார்.
யானைக்கு பக்கத்தில் மூடு பல்லக்கு ஒன்று ஊர்ந்து சென்றது. தளபதி, மதுராந்தகத்தேவர் கோட்டைக்குள் திரும்பி போவதற்கு சிறிது காலதாமதம் நேர்ந்தது. வாணி அம்மையின் மகன் சேந்தனமுதன் நோய்வாய்ப்பட்டிருந்தான். அவனை பல்லக்கில் ஏற்றி கோட்டைக்குள் அழைத்து வரும்படியாக செம்பியன் மாதேவி சொல்லிவிட்டு முன்னால் சென்று விட்டார். அன்னையின் விருப்பத்தை மகன் நிறைவேற்றி வைக்கிறார். அமுதனை பல்லக்கில் ஏற்றிக்கொண்டு தாம் யானை மீது செல்கிறார். விரைவிலேயே மகுடாபிஷேகம் நடக்கும் போது பட்டத்து யானை மீது ஊர்வலம் வரவேண்டியிருக்கும் அல்லவா, அதற்கு இப்போதே ஒத்திகை செய்து கொள்கிறார் என்றார் முதன் மந்திரி அனிருத்தர். கோட்டைக்குள் பிரவேசித்த யானையையும் பல்லக்கையும் காலந்தகண்டர் சிறிது நேரம் மிக கவனமாக உற்று பார்த்தார். அதிசயமாக இருக்கிறதே என்றார். என்ன அதிசயம், எது அதிசயம் என்று அனிருத்தர் வினவினார். இளவரசர் மதுராந்தகர் இவ்வளவு ஆர்ப்பாட்டத்துடன் கோட்டைக்குள்ளே போவதுதான். இளவரசர் மிக கூச்ச சுபாவம் உள்ளவராயிற்றே, பல்லக்கின் திரையை விட்டு கொண்டு அல்லவா பிரயாணம் செய்வார் என்றார் காலாந்தகண்டர். என்றைக்காவது ஒரு நாள் கூச்சம் தெளிந்துதானே ஆக வேண்டும், சீக்கிரத்தில் முடிசூட்டிக் கொள்ள வேண்டியவராயிற்றே என்றார் முதன் மந்திரி. மதுராந்தகருக்கு முடிசூட்டுவது என்று முடிவு செய்தாகிவிட்டதா? யார் முடிவு செய்தார்கள் என்று கேட்ட சின்ன பழுவேட்டரையரிடம், ஏன் சக்கரவர்த்தி தான், நாம் எல்லோரும் போய் சக்கரவர்த்தியிடம் நம் சம்மதம் தெரிவித்ததும் என்றார் முதன் மந்திரி. சக்கரவர்த்தி முடிவு செய்து நம் சம்மதம் கொடுத்து என்ன பயன்? கொடும்பாளூர் படைகள் அல்லவா சம்மதம் கொடுக்க வேண்டும். அவர்கள் காவல் புரியும் கோட்டைக்குள் இளவரசர் மதுராந்தகர் இவ்வளவு குதூகலமாக யானை மேல் ஏறிப்போவது அதிசயம்தான் என்றார் காலாந்தகண்டர். அத்தியாயம் 73. திருவயிறு உதித்து தேவர். செம்பியன் மாதேவியை பார்க்க வேண்டுமென்று சுந்தர சோழர் பலமுறை சொல்லி அனுப்பிய பின்னர் அம்மூதாட்டி சக்கரவர்த்தியை காண்பதற்கு வந்தார். சக்கரவர்த்தி அவர் வரும் செய்தி அறிந்ததும் வாசற்படி வரையில் நடந்து சென்று காத்திருந்து வரவேற்று அழைத்துச் சென்றார். தம் பக்கத்தில் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கும்படி கேட்டுக்கொண்டார். அரசர்க்கரசே, அடுத்தடுத்து துயரமான செய்திகளை கேட்டு நொந்திருக்கும் என் உள்ளம் தாங்கள் உடல்நலம் பெற்றிருப்பதை பார்த்து திருப்தி அடைகிறது. இறைவன் அருளால் நெடுங்காலம் தாங்கள் சிரஞ்சீவியாக வாழ்ந்திருந்து இந்த உலகத்தை பரிபாலித்து வர வேண்டும் என்று முதிய பிராட்டி கூறினார். அன்னையே, மேலே நடக்க வேண்டியதை பற்றி எனக்கு யோசனை கூற உதவ வேண்டும். ஆதித்த கரிகாலனை என்ன காரணத்தினாலோ பழுவேட்டரையர்களும் அவர்களைச் சேர்ந்த சிற்றரசர்களுக்கும் பிடிக்காமல் போய்விட்டது. தங்கள் குமாரனும் என் சகோதரனுமாகிய மதுராந்தகனை எனக்கு பிறகு சோழ சிம்மாசனத்தில் ஏற்றி வைக்க வேண்டும் என்று பிடிவாதம் செய்தார்கள். அப்படி அவர்கள் பிடிவாதம் செய்ததில் தவறு ஒன்றுமில்லை. மகாபுருஷரும் சிவஞான சித்தருமான கண்டராதித்தருடைய புதல்வன் சோழ சிம்மாசனத்தில் ஏற எல்லா விதத்திலும் தகுதி வாய்ந்தவன். உண்மையில் நான் முடிசூடி கொண்டதே தவறான காரியம். அப்போது பெரியவர்கள் எல்லோரும் சொன்னார்களே என்று மறுத்து பேச முடியாமல் இசைந்து விட்டேன். அதன் பலன்களை இன்று அனுபவிக்கிறேன். என் அருமை குமாரனை பறிகொடுத்து விட்டு நான் உயிரோடு இருக்கும் இவ்வளவு துன்பமே எனக்கு போதும். இனி இந்த பெரிய ராஜ்யம் உள்நாட்டு சண்டையினால் அழிந்து போவதை என் கண்களால் பார்க்க விரும்பவில்லை. தேவி, அத்தகைய அழிவு இந்த சோழ சாம்ராஜ்யத்திற்கு நேராமல் தடுப்பதற்கு தாங்கள் உதவி செய்ய வேண்டும் என்றார் சுந்தர சோழர். செம்பியன் மாதேவி தம் கண்களில் துளிர்த்த கண்ணீரை துடைத்து கொண்டு, அரசர்க்கரசே, தாங்கள் கூறியது எதுவும் என் சிற்றறிவுக்கு சரியென்று தோன்றவில்லை. என்னுடைய கணவருக்கு பிறகு என் மைத்துனரும் தங்கள் தந்தையுமான அரிஞ்சயதேவர் சிம்மாசனம் ஏறினார். என் கணவர் விருப்பத்தின்படியே அது நடந்தது. அரிஞ்சயருக்கு பிறகு தாங்கள் சிம்மாசனம் ஏற வேண்டும் என்பதும் என் கணவரின் விருப்பம்தான். 3 உலகையும் ஒரு குடையில் ஆண்ட தங்கள் பாட்டனார் பராந்தகத்தேவரும் அவ்வாறு ஏற்பாடு செய்துவிட்டு சென்றார். ஆகையால் தாங்கள் சோழ சிம்மாசனத்தில் ஏறியது முறை தவறு எதுவும் இல்லை. என்னுடைய நாதர் சிவபக்தியில் ஈடுபட்டு ஆத்மானுபூதி செல்வராக விளங்கினார். ராஜாங்க காரியங்களில் அவருடைய மனம் ஈடுபடவில்லை. ஆகையால் அவருடைய காலத்தில் சோழ ராஜ்யம் சுருங்கிக் கொண்டு வந்தது. தாங்கள் பட்டத்திற்கு வந்த பிறகு மறுபடியும் ராஜ்யம் விஸ்தரித்தது. தெற்கேயும் வடக்கேயும் தோன்றியிருந்த பகைவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இவ்விதம் ராஜ்யம் மேன்மையுறுவதற்கு முக்கிய காரணமாயிருந்தவன் தங்கள் அருமை செல்வன் ஆதித்த கரிகாலன். அவனுக்கு உலகம் அறிய இளவரசு பட்டம் கட்டப்பட்டது. அதை மாற்றி என் மகனுக்கு ராஜ்ய உரிமை அளிக்க வேண்டும் என்பதற்கு நான் எப்படி சம்மதிக்க முடியும்? நான் சம்மதித்தாலும் உலகம் சம்மதிக்குமா? ராஜ்யத்தின் மக்கள் சம்மதிப்பார்களா? சக்கரவர்த்தி, உள்நாட்டு சண்டையினால் ராஜ்யம் அழிவதை தடுக்க விரும்புவதாக சற்று முன்னால் சொன்னீர்கள். ஆதித்த கரிகாலனை புறக்கணித்துவிட்டு என் புதல்வனுக்கு பட்டம் கட்டியிருந்தால் அதே உள்நாட்டு சண்டை நேர்ந்திருக்காதா? ராஜ்யம் அழிந்திராதா என்று கேட்டார். ஆம் தாயே, அதனால்தான் நானும் தயங்கிக் கொண்டிருந்தேன். எல்லோரையும் சமரசப்படுத்தி அனைவரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஏற்பாடு செய்ய பிரயத்தனப்பட்டேன். அது கைகூடுவதற்குள்ளே விதி குறுக்கிட்டு விட்டது. கரிகாலனுடைய ஆயுள் முடிந்து விட்டது. தாயே, அடுத்தாற்போல நான் செய்ய வேண்டியது என்ன?
தாங்களே சொல்லுங்கள். இந்த ராஜ்யத்தின் பொறுப்பை என்னால் இனி தாங்க முடியாது. யாரிடமாவது ஒப்புவித்துவிட்டு கரிகாலனுடைய கடைசி விருப்பத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். காஞ்சியில் எனக்காக வென்று கரிகாலன் கட்டியுள்ள பொன் மாளிகையில் தங்கி என் அந்திய காலத்தை கழிக்க விரும்புகிறேன். இப்போது யாருக்கு பட்டம் கட்டுவது என்று சொல்லுங்கள். அருள்மொழியை காட்டிலும் மதுராந்தகன் பிராயத்தில் மூத்தவன். என்னை விட இளையவனானாலும் அவனுக்கு சிறிய தந்தை முறையில் உள்ளவன். கொடும்பாளூர் வேளாரும் திருக்கோவிலூர் மலையமானும் அருள்மொழிக்கு பட்டம் கட்ட வேண்டும் என்கிறார்கள். தர்மத்திற்கும் நியாயத்திற்கும் குலமுறைமைக்கும் விரோதமான இந்த காரியத்திற்கு நான் எப்படி உடன்பட முடியும்? அல்லது தாங்கள் தான் எப்படி உடன்பட முடியும்? அன்னையே, எனக்கு உதவி செய்யுங்கள். மதுராந்தகனுக்கு முடிசூட்ட தாங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். அதை வைத்துக்கொண்டு நான் சேனாதிபதி பெரிய வேளாரையும் திருக்கோவலூர் மலையமானையும் சம்மதிக்கச் செய்வேன். தங்கள் சம்மதத்தையும் அனுமதியையும் தெரிவித்துவிட்டு இந்த சோழ சாம்ராஜ்யத்தை காப்பாற்றிய புண்ணியத்தையும் கட்டிக்கொள்ளுங்கள் என்றார் சுந்தர சோழ சக்கரவர்த்தி. செம்பியன் மாதேவி பேசத் தொடங்கினார். ஐயா, என் சம்மதத்தை கேட்க வேண்டாம். சிவபதம் அடைந்த என் இறைவர் எனக்கு இட்ட கட்டளைக்கு மாறாக நான் நடக்க முடியாது. ஆனால் ராஜ்ய விவகாரங்களில் நான் இனி குறுக்கிடுவதில்லை. மதுராந்தகனை அழைத்து அவன் சம்மதத்தை கேட்டு எப்படி உசிதமோ அப்படி செய்யுங்கள் என்றார். ஆம் ஆம், மதுராந்தகனை அழைத்து அவனுடைய சம்மதத்தை கேட்டுக்கொண்டுதான் எதுவும் தீர்மானிக்க வேண்டும். அதற்கும் தாங்கள் உதவி வேண்டும். தேவி, மதுராந்தகன் எங்கே என்றார் சக்கரவர்த்தி. செம்பியன் மாதேவி தம் தொண்டை அடைக்க நாத்தழுதலுக்க மதுராந்தகன் எங்கே? சென்ற 3 தினங்களாக அந்த கேள்வியைத்தான் நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். யாரும் மறுமொழி சொல்லவில்லை. அரசே, என் புதல்வன் எங்கே? கோட்டை தளபதி சின்ன பழுவேட்டரையரை கூப்பிட்டு கேளுங்கள் என்றார். சின்ன பழுவேட்டரையர் தங்களை கேட்க வேண்டும் என்கிறார். தாங்களும் முதன் மந்திரி அனிருத்தரும் ஏதோ சூழ்ச்சி செய்து மதுராந்தகனை மறைத்து வைத்திருப்பதாக குற்றம் சாட்டுகிறார்கள். அன்னையே, இப்போது சின்ன பழுவேட்டரையரையும் முதன் மந்திரியையும் அழைத்து வரச் செய்கிறேன். அனுமதி கொடுங்கள் என்றார் சக்கரவர்த்தி. அப்படியே அழைத்து வரச் செய்யுங்கள். நானும் அவர்களை கேட்கிறேன் என்றார் செம்பியன் மாதேவி. குந்தவை உடனே வாசற்பக்கம் சென்று அங்கிருந்த காவலர்களிடம் சொல்லி அனுப்பினாள். சிறிது நேரத்திற்கெல்லாம் முதன் மந்திரியும் சின்ன பழுவேட்டரையரும் வந்தார்கள். சக்கரவர்த்தி சின்ன பழுவேட்டரையரை நோக்கி, தளபதி, சோழநாடு போற்றி வணங்கும் மூதாட்டியார் நீர் கேட்ட அதே கேள்வியை கேட்கிறார். மதுராந்தகன் எங்கே என்று வினவுகிறார். மதுராந்தகத்தேவரை பற்றி தாங்கள் அறிந்ததை சொல்லுங்கள். தங்கள் சந்தேகத்தையும் ஒளிவு மறைவின்றி கூறுங்கள் என்றார். சின்ன பழுவேட்டரையரும் கூறினார். தேவியாரின் சிவபக்தியும் சீலமும் உலகம் அறிந்தவை. சோழ நாட்டு மக்கள் அவரை நடமாடும் தெய்வமாக கருதி போற்றுகிறார்கள். அதுபோல நானும் போற்றுகிறேன். நான் இப்போது தெரிவித்துக் கொள்வதை குற்றம் கூறுவதாக எண்ணக்கூடாது. இந்த காரணத்தினாலோ தேவியார் தமது குமாரர் சோழ சிம்மாசனம் ஏறுவதை விரும்பவில்லை. இதுவும் எல்லோரும் அறிந்ததுதான். மூத்த பிராட்டியாரை காட்டிலும் எனக்காவது மற்றவர்களுக்காவது அவருடைய புதல்வர் விஷயத்தில் அதிக அன்பு இருக்க முடியாது. ஆயினும் மர்மமாயிருக்கின்ற சில விஷயங்களை விளக்குதல் அவசியமாக இருக்கிறது. அதிலும் சக்கரவர்த்தி மதுராந்தகனை கொண்டு வருக என்று அடியேனுக்கு கட்டளையிட்டிருப்பதால் என்னுடைய சில சந்தேகங்களையும் வெளியிட வேண்டியிருக்கிறது. 3 நாளைக்கு முன்னால் மூத்த எம்பெருமாட்டியும் மதுராந்தகத்தேவரும் கோட்டைக்கு வெளியே சென்றார்கள். புஷ்பத் திருப்பணி செய்யும் சேந்தனமதனுடைய குடிசைக்கு சென்று க்ஷேமம் விசாரித்தார்கள். பின்னர் தேவியார் மட்டும் கோட்டைக்கு திரும்பினார். சிறிது நேரத்திற்கு பிறகு நானும் என் தமையனாரும் கோட்டை வாசலுக்கு சற்று தூரத்தில் நின்று கொடும்பாளூர் வேளாருடன் பேசிக் கொண்டிருந்தோம். மதுராந்தகத்தேவரை பற்றி நான் விசாரித்துக் கொண்டிருந்த சமயத்தில் யானை, பல்லக்கு, பரிவாரத்துடன் சிலர் கோட்டைக்குள் நுழைந்தார்கள். மதுராந்தகத்தேவர் வாழ்க என்ற கோஷமும் கேட்டது. முதன் மந்திரி அவர்கள்தான் அப்போது அதை சுட்டிக்காட்டினார். யானை மேலிருந்தவர் மதுராந்தகத்தேவர் என்று கூறினார். எனக்கு அதை பற்றி சிறிது சந்தேகம் ஏற்பட்டது. என் அரண்மனையில் தான் மதுராந்தகர் தங்குவது வழக்கம். அன்றிரவு அதை பற்றி நான் விசாரிக்கவில்லை. மறுநாள் விசாரித்த போது என் அரண்மனைக்கு வரவில்லை என்று தெரிந்தது. பின்னர் கோட்டை முழுவதும் தேடி பார்த்தும் யார் யாரையோ விசாரித்து பார்த்தும் மதுராந்தகத்தேவரை பற்றி ஒன்றும் தெரியவில்லை. கோட்டைக்குள் பிரவேசித்தவர் எப்படி மாயமாக மறைந்தார்? தேவியாரும் முதன் மந்திரியும் இப்பொழுது நான் சொல்லப்போவதற்காக மன்னிக்க வேண்டும். அவர்கள் இருவரும் ஏதோ சூழ்ச்சி செய்து மதுராந்தகர் பீதி கொள்ளும்படியான செய்தி எதையோ அவரிடம் சொல்லி இந்த நகரை விட்டு நாட்டை விட்டு ஓடி போகும்படி செய்து விட்டார்கள் என்று ஐயமுறுகிறேன். நான் சொல்வது தவறாக இருந்தால் மீண்டும் பெரிய பிராட்டியாரின் மன்னிப்பை கோருகிறேன் என்றார் பழுவேட்டரையர். செம்பியன் மாதேவி தழுதழுத்த குரலில், தளபதி, தாங்கள் இப்போது கூறியது முற்றிலும் தவறு. சிவபெருமானுடைய பாத கமலங்கள் சாட்சியாக சொல்லுகிறேன். அன்று மாலை நானும் மதுராந்தகனும் சேந்தனமதன் குடிசைக்கு போனது உண்மைதான். நான் அங்கிருந்து புறப்பட்ட போது மதுராந்தகன் சிறிது நேரம் கழித்து வருவதாக சொன்னான். அதற்கு பிறகு நான் அவனை பார்க்கவில்லை. 3 நாட்களாக நானும் அவனை தேடிக்கொண்டுதான் இருக்கிறேன் என்றார். தேவியார் கூறுவதை ஒப்புக்கொள்கிறேன். அப்படியானால் முதல் மந்திரிதான் இந்த மர்மத்தை விடுவிக்க வேண்டும் என்றார் காலாந்தகர். எந்த மர்மத்தை என்று முதல் மந்திரி அனிருத்தர் கேட்டார்.
தேவியின் புதல்வர் காணாமல் போன மர்மத்தை பற்றிதான். தளபதி, இந்த கோட்டை முழுவதும் தாங்கள் நன்றாக தேடி பார்த்ததாக கூறியது உண்மைதானா? ஆம், தங்கள் அரண்மனையை தவிர மற்ற எல்லா இடங்களையும் தேடி துருவி பார்த்தாகிவிட்டது. என் அரண்மனையை மட்டும் விட்ட காரணம் என்ன? தங்கள் சோழ சாம்ராஜ்யத்தின் முதன் மந்திரி என்கின்ற மரியாதை. அதன் காரணமாகத்தான் அங்கே தேடாமல் விட்டோம் என்றார் காலாந்தகர். ஆகா, அப்படியானால் தங்கள் கடமையை தாங்கள் சரியாக செய்யவில்லை என்று ஏற்படுகிறது. போனது போகட்டும் சக்கரவர்த்தி. தேவியாரின் திருவயிற்றில் உதித்த தேவர் என்னுடைய மாளிகையிலேதான் 3 நாளாக இருந்தார். இப்போது இந்த அறையின் வாசலிலேயே வந்து தங்களையும் அன்னையையும் தரிசிப்பதற்காக காத்திருக்கிறார். அனுமதி கொடுத்தால் அழைத்து வருகிறேன். இவ்வாறு முதன் மந்திரி கூறியதும் அங்கிருந்த ஒவ்வொருவரும் அடைந்த வியப்பை சொல்ல முடியாது. உடனே சக்கரவர்த்தி, முதன் மந்திரி, இது என்ன வேடிக்கை? தேவியின் புதல்வரை அழைத்து வருவதற்கு அனுமதி கேட்பானேன், சீக்கிரமே வரவழையுங்கள் என்றார். முதன் மந்திரி அனிருத்தர் வாசற்படி அருகில் சென்று கைதட்டிவிட்டு மறுபடியும் உள்ளே வந்தார். அடுத்த கணம் சேந்தனமதனை முன்னால் விட்டு கொண்டு ஆழ்வார்க்கடியான் நம்பி வந்தான். சின்ன பழுவேட்டரையர் மிகுந்த ஆத்திரத்துடன் முதன் மந்திரியின் பரிகாசத்திற்கு ஓர் எல்லை வேண்டாமா என்று கேட்டார். ஆனால் செம்பியன் மாதேவி இரு கரங்களையும் நீட்டி தம் திருமுகத்தில் அன்பும் ஆர்வமும் ததும்ப மகனே என்று அழைத்ததும் தளபதிக்கு மனக்குழப்பம் உண்டாகிவிட்டது. சேந்தனமுதன், தாயே, என்னை அழைக்க இப்போதேனும் தங்களுக்கு உள்ளும் உவந்ததோ? அது நான் செய்த தவத்தின் பயன்தான் என்று கண்களில் நீர் ததும்ப சொல்லிக்கொண்டு செம்பியன் மாதேவியே நெருங்கினான். மதுராந்தக உத்தம சோழன் என்று சரித்திரத்தில் புகழ்பெற்ற சிவபக்தி செல்வனை திருவயிறு வாய்த்த தேவி அன்புடன் அணைத்து கொண்டு மெய்மறந்து ஆனந்த கண்ணீர் பொழிந்தார். மேலும் நடந்த நிகழ்வுகளை அடுத்த பதிவில் காணலாம். பொன்னியின் செல்வன் கதையின் மூலமாக தொடர்ந்து பயணிப்போம். நீங்களும் நானும் வந்தியத்தேவனுடன். அன்புடன் உங்கள் கார்த்திகேயன்.